நீங்க சுக்கிரன்ங்கிறது ஒளி கிரகம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மனைவி வகையில பிரச்சனை வரும். தாம்பத்தியம் சரியாக இருக்காது. இந்த மாரி பிரச்சனை வரும். ஒரு சில பேருக்குங்க, புது வீடு கட்டிட்டு வாடகைக்கு விட்டுட்டு எங்கேயோ போயிருக்கிறேன்னு சொல்றதெல்லாம் இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க. ஒரு நல்ல புது வண்டி வாங்கி வைப்பாங்க. ஓட்ட முடியாம சும்மாவே கிடக்கும். இந்த குறைந்த பாகை கிரகங்கள் நடந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. திருப்தி இருக்காது. இப்ப கன்னியில சுக்கிரன் நீச்சம். இங்க குறைந்த பாகையில இருக்கு. இன்னும் மோசமான நிலைக்கு போகும். ஆல்ரெடி சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கும் பொழுதுங்க, அது குறைந்த பாகைக்கு போது இன்னும் அது படு மோசமான நிலைக்கு தான் போகும். இப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் லோ டிகிரில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் அவயோகியா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அதுவே பிளஸ்ஸா மாறிடும். இதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்கணும். இப்போ ஒரு ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருதி நாம யோகத்துல ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திருதி நாம யோகத்துக்கு அவயோகி யார் அப்படின்னா சுக்கிரன். வியாதிபாத நாம யோகத்துக்கு அவயோகி வந்து சுக்கிரன். அப்ப இவங்களுக்கெல்லாம் அது என்னவா மாறிடும்னா யோகமாக மாறிடும். அதே மாதிரி ஐந்திர நாம யோகத்துல பிறந்தாங்கன்னா அவங்களுக்கும் அவயோகி சுக்கிரன். அப்ப இந்த ஐந்திர நாம யோகம், அதே மாதிரி திருதி நாம யோகம், வியாதிபாத நாம யோகம், இந்த 3 நாம யோகத்திற்கு சுக்கிரன் லோ டிகிரிக்கு போது யோகத்தை தந்துடும். நம்ம சொல்லிடுவோம் ஜாதகத்தை பார்த்தோன்னே இது சுக்கிரன் உனக்கு லோ டிகிரியில் இருக்கிறாரு, நீ நல்லா இருக்க மாட்டேன், மனைவி நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க சூப்பரா இருப்பாங்க.